ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா இவிடியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் டெக்னாலஜி அண்ட் பாலிசி இந்த சப்ஜெக்ட் ஃபுல் நேம். ஸோ இந்த சப்ஜெக்ட் யாராருக்கு வந்து காமனாக வரும்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட், இசி டிபார்ட்மெண்ட், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 3 டிபார்ட்மெண்ட்டுமே காமனான பேப்பர். இந்த பேப்பர் எக்ஸாம் வந்து 29ஆம் தேதி நினைக்கிறேன், 29ஆம் தேதி. அப்புறம் பார்த்தோம்னா எல்லாருக்குமே காமன் பேப்பர் தான். இதை வந்து யார் எழுதுவாங்கன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து 6th செமஸ்டர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுவீங்க மேக்ஸிமம். ஏன்னா இது சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் பார்த்தோம்னா பாஸ்ட் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாஸ்ட் அவுட் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த கொஷின் எழுதுவீங்க, இந்த எக்ஸாம் எழுதுவீங்க. ஸோ உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தோம்னா இந்த பேப்பர் வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் தேரி பேப்பர். அதனால் வந்து ஈஸியாக பாஸ் ஆகலாம். நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் நான் இப்போ சொல்ல போகிறேன். எதனா ஒரு ரீசன் இருந்தால் அந்த நீங்கள் திருத்திக்கணும். இல்லைனா திரும்ப ஏன்னா அது ஃபைனல் இயரில் இருக்கீங்க, ஃபைனல் செமஸ்டரில் இருக்கீங்க, இல்லை வெளியே போயிட்டு வந்து ஃபீஸ் கட்டி எழுதுறீங்கன்னா இது ஒரு ஈஸியான பேப்பர். நீங்கள் டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்டான ஒரு சர்க்யூட் தெரியோ, இல்லை மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டான ஒரு எஸ்ஓஎம்மோ, இல்லை வந்து ஈசியில் ஒரு எம்சிஓ அப்படி வச்சா கூட பரவாயில்ல. இது ஒரு ஈஸியான பேப்பர் ப்ளஸ் தேரி பேப்பர். இதில் வந்து பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதில் ஃபெயில் ஆனால் அது ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஸோ அந்த ரூட் உங்களுக்கு தெரியாமல் வந்துருக்கலாம் இவ்வளோ நாள். ஸோ 5 யூனிட் இதில் வந்து 4th யூனிட்லேயும் 5th யூனிட்லேயும் பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு தேரி தான் வரும். ஸோ நான் அதை எப்படி எழுதுறேன் உங்களுக்கு சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இதில் எப்படி பாஸ் ஆகலாம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் யூனிட்டு கண்டிப்பாக ஃபுல்லாக படித்து தான் ஆகணும், செகண்ட் யூனிட்டும் ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். நீங்கள் தேர்ட் யூனிட்டில் போகும்போது பேட்ரி வந்து படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைனா அதுக்கு வந்து ஆப்ஷன் பியில் இருக்க நான் ஆர் சாய்ஸில் இருக்க கொஷின் நான் சொல்கிறேன், அதையும் படிச்சுங்க. 3 யூனிட்டில் கண்டிப்பாக 3 கொஷின் கரெக்டாக எழுதியே ஆகணும். அப்படி எழுதினா தான் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும், இல்லைனா பாஸ் ஆகவே முடியாது. ஸோ அதனால் இன்னும் பார்த்தோம்னா ஒரு நாள் இருக்குது. ஒரு நாளில் ஒரு யூனிட் படிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன யூனிட் தான். ஸோ அதனால் ஈஸியாக பாஸ் ஆகலாம். இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கும் சரி, செகண்ட் யூனிட்டுக்கும் சரி, தேர்ட் யூனிட்டுக்கும் சரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணி வீடியோவும் போட்டிருக்கோம். உங்களுக்கு கிளாஸில் நடத்துறது புரியல அப்படின்னா அந்த வீடியோ ஒரு முறை பார்த்தாலே என்ன கான்செப்ட்னு புரிஞ்சிடும். அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சினாலே நீங்கள் ஓனாக எழுதலாம். ஸோ கான்செப்ட் புரியாமல் தான் நீங்கள் ஓனாக எழுதாமல் இதுமாரி மாட்டிகிட்ருக்கீங்க, ஃபெயில் ஆகிட்டு. அதனால் வந்து வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கான்செப்ட் ஒரு ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நீங்களே ஓனாக கூட எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 3 மார்க் கொஷின்ஸும் நம்ம வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். நான் உங்களுக்கு லாஸ்ட் எண்டு கார்டில் கொடுக்குறேன். இவிடி ப்ளேலிஸ்ட்டும் உங்களுக்கு 3 மார்க் ப்ளேலிஸ்ட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் பாருங்கள். 3 மார்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பான், ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டான் அந்த சப்ஜெக்டில். அதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்குற 3 மார்க் கொஷின் தான் கேட்பான். அதனால் வந்து ஒரு 3 மார்க்கு ஒரு மினிமம் 2 3 மார்க் 3 3 மார்க்காக பாஸ் ஆகணும். கரெக்டாக எதனா தான் பாஸ் ஆவீங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் அதை தப்பு பண்ணாதீங்க. என்ன சொல்கிறேன்னா 4th யூனிட் 5th யூனிட் ஈஸியாக தான் இருக்கும் தேரி. அது கதை அடித்தாலும் மார்க் போடுவாங்க. அது எப்படி கதை அடிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் யூனிட்டு, செகண்ட் யூனிட்டு, தேர்ட் யூனிட்டும் கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். அதுவும் ஃபஸ்ட் யூனிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவே வந்து 4 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாம் எழுத போகிறீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 3 ஹவர்ஸ்னால் 3 ஹவர்ஸும் உட்காருங்க. போயிட்டு 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், அரை மணி நேரம் அவன் எழுந்து போயிட்டான், ஃப்ரெண்டு எழுந்து போயிட்டான்னு சொன்னிங்கன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் தான். ஒன்ஸ் வெளியே போயிட்டீங்கன்னா திரும்ப நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ ஃபீஸ் கட்டுறதுன்னு தெரியாது, என்றைக்கு வந்து ஹால் டிக்கெட் வருதுன்னு தெரியாது. வேலைக்கு போயிட்டீங்கன்னா அங்கேருந்து லீவும் தரமாட்டான். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் உள்ளே இருக்கும்போதே இந்த 3 மணி நேரம் கஷ்டப்பட்டிங்கன்னா வெளியே போயிட்டு திரும்ப வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ வெளியே போகிறவன் போட்டோம், உங்கள் லைஃப் நீங்கள் தான் பார்க்கணும். அவன் வெளியே போகிறான்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் அவன் காசு கொடுக்க போகிறதில்ல. அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு ஒழுங்காக படிச்சிங்கன்னா பாஸ் ஆவீங்க. ஏன்னா ரொம்ப டிகிரி முடித்தா தான் வேலை கொடுப்பான் எல்லா கம்பெனிலையுமே, டிப்ளமோ பொறுத்த வரைக்கும். வேலை செய்யலாம், என்னால் இன்க்ரிமெண்ட்டு அப்படி இப்படின்னு போகும்போது உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ நிறைய பேர் இன்னும் விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க. அதனால் அந்த தப்புலாம் பண்ணாதீங்க. ஸோ முக்கியமான கொஷின்ஸ் இது போயிடலாம். ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம்னா வச்சுங்களேன், 4 கொஷின் கொடுத்துருக்கேன். இந்த 4 கொஷினில் என்ன ஒன்றுனா, லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாம்லையும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லையும் சரி, கொஷினை மாற்றவே இல்லை. அப்படியே வந்து ஒரே கொஷினாக கேட்டிருக்கான். 11A பார்த்தோம்னா உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் டிரைவ் ட்ரெயினை பற்றி கேட்டிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதிலே வந்து 4th கொஷினுக்கு பார்த்தீங்களா, ப்ளக்-இன் ஹைப்ரிட் வெஹிக்கிள், அந்த கொஷினை போன முறையும் கேட்டிருக்கான், அதுக்கு முன்னாடி முறையும் கேட்டிருக்கான். ஸோ அதனால் கண்டிப்பாக செகண்ட் கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, ஆர்டபிள்யூடியோட. ஸோ இது வந்து ஒரு டிரைவ்னா முன்னாடி ஃப்ரண்ட் வீல் சுற்றுறது, ஃபார்வர்டு வீலு, ரியர் ஆர்டபிள்யூனா ரியர் வீல்,
காரில் வந்து பின்னாடி 2 வீலும் சுற்றுறது, ஃப்ரண்ட்டு எஃப்டபிள்யூடினா ஃப்ரண்ட்டு வீலு, 4 வீல் ட்ரைவ்னா எல்லா வீலும் சுற்றுறது, ஆல் வீல் ட்ரைவ்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது நீங்கள் தெளிவாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். இந்த கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும்பா. இல்லைனா அவங்களே 2 கொடுத்து எதை சொல்லுவாங்க, இல்லைனா உங்களே எதை சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. செகண்ட் கொஷினை விட்டுறாதீங்க. அடுத்தது வந்து இந்த தேர்டு கொஷின், ஃபோர்த் கொஷின் ரெண்டுமே ஒன்று தான். அது வந்து தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன். ரெண்டுமே ஒரே கொஷின் தான். இதில் பார்த்தோம்னா பேட்ரி வெஹிக்கிள். ஸோ என்னென்ன டைப்பில் வந்து பேட்ரி வெஹிக்கிள்னு சொல்லும்போது, பேட்ரினா ஒரே பேட்ரி டைப்பில், பேட்டரியில் நிறைய பேட்ரி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஹைப்ரிட் பேட்ரி வெஹிக்கிள் சொல்லுவாங்க. ஸோ இது போல் இருக்க பேட்ரி வெஹிக்கிள் டைப்புன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதுவுமே ரொம்ப ஈஸியான கொஷின். அதுவுமே இந்த 2 கொஷின் பார்த்துட்டிங்கன்னா, இந்த 2 கொஷின்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிட்டா ஒரு 10 மார்க் கேரண்டியாக கையில் இருக்குது. ஸோ 4 டைப்பு இருக்குது. 2வதுலேயும் சரி 4வதுலேயும் சரி. அந்த 4ல் தான் நீங்கள் எதுனா 2 படிக்கக்கூடாது, எல்லாத்தையும் படிச்சிக்கங்க. அவங்க எதுனா 2 தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபுல்லாக கேட்டால் கூட எழுதிட்டு வந்துருங்க. எக்ஸ்ட்ராவாக படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் வெஹிக்கிளும் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹைப்ரிட் வெஹிக்கிள் இந்த 2 கொஷின் பார்த்துக்கோங்க. அதுவும் நம்ம சேனலில் இருக்குது. நான் உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டாக வந்து கார்டில் கொடுக்குறேன், கார்டில் கொடுக்குறேன், இல்லைனா வந்து எண்டு கார்டில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் யூனிட் ரொம்ப ஈஸிப்பா. ஃபஸ்ட் யூனிட்டை மட்டும் விட்டுறாதீங்க. அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் கொஷின். ஸோ இதில் நான் ஒரு 7 கொஷின் கொடுத்துருக்கேன். 7 கொஷின்லாம் போக வேணாம். இது நீங்கள் அப்படியே வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். என்னன்னா ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4, 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த கொஷின் ஒரு செட்டு ஏ பார்ட்டில் கேட்பான். அடுத்து இருக்குது பார்த்தீங்களா ஹப் மோட்ரு, பர்மனெண்ட் மேக்னெட் பிஎல்டிசி மோட்ரு, இந்த 2 மோட்டருமே பார்த்தோம்னா இன்னொரு செட்டு. ஸோ ட்ரிபிள் படித்த பசங்களுக்கு இந்த ப்ரஷ்லெஸ் டிசி மோட்ரு 6வது கொஷினும் 7வது கொஷினும் ஈஸியாக இருக்கும். இதே மெக்கானிக்கல் படித்த பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் மேலே பார்த்தோம்னா இந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் இவி, டைப்ஸ் ஆஃப் இவி கான்ஃபிகரேஷன், கான்செப்ட் ஆஃப் ஹைப்ரிட் வெஹிக்கிள் டிரைவ், ஆர்கிடெக்சர் ஆஃப் ஹைப்ரிட் வெஹிக்கிள் டிரைவ். ஸோ இது வந்து இதில் இருக்கிற 5 கொஷினும் ரொம்ப ஈஸியான பிளாக் டயக்ராம் தான் இருக்கும். ஒரே ஒரு பிளாக் டயக்ராம் தான் மாற்றி கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து வீடியோ போட்டிருக்குன்னு நினைக்கிறேன், பாருங்கள். இல்லை வந்து உங்களுக்கு ட்ரிபிள் படிக்கிற பசங்களாக இருந்தால் இந்த ஹப் மோட்ரு பிஎல்டிசி மோட்ரு இந்த 2 மோட்டர்லேருந்து ஒரு மோட்டர் வந்துருவாங்க. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த எக்ஸாமில் பார்த்தோம்னா உங்களுக்கு பிஎல்டிசி மோட்ரு கேட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் வந்து ஹப் மோட்ரு கேட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஹப் மோட்டரும் பிஎல்டிசி மோட்டரும் படிச்சிங்கன்னா ஒரு கொஷின் வந்துடும். அதுவும் இந்த முறை பார்த்தோம்னா உங்களுக்கு ஹப் மோட்ரு கேட்க வாய்ப்பு இருக்குப்பா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதுவே அப்படியே மேலே போனோம்னா 1லேருந்து 5 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொஷினில் வந்து லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தோம்னா இந்த சீரியஸ் பேரலல் ஆர்கிடெக்சர் கேட்டிருக்கான். ஸோ சீரியஸ் பேரலில் வந்து உங்களுக்கு 5th கொஷின் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து கேட்டிருக்கான் சீரியஸ் பேரலில் மட்டும். அதுவே அதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு கொஷினான இந்த கான்ஃபிகரேஷன் ஆஃப் இவி இந்த கொஷினை கேட்டிருக்கான். ஸோ அதனால் வந்து இந்த 5th கொஷின்றது ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த மோட்டர் பாட்டை படிச்சுக்கோங்க. மோட்டர் பாட்டு படிக்கலாம். அந்த 5 கொஷின் மேலே இருக்க 5 கொஷினுமே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் புக்கை திறந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எல்லாமே பிளாக் டயக்ராம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு பிளாக் டயக்ராம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா எல்லாமே ஒரே பிளாக் டயக்ராம் மாதிரி தான் வரும். ஸோ அதில் வந்து வீல் இருக்குது, பெட்ரோல் டேங்க் இருக்குது, நம்ம பேட்ரி இருக்குது, கன்வெர்ட்டர் இருக்குது, இன்வெர்ட்டர் இருக்குதுன்னு சொல்லி இதுமாரி முக்கியமான பார்ட்ஸ் தான் வரும். ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அதுவும் பார்த்துக்கோங்க. செகண்ட் யூனிட்டில் சொல்லிவிட்டேன். மேலே 5 இருக்குது, கீழே 2 இருக்குது. ஒன்று மேலே 5 படிச்சுக்கோங்க, இல்லை கீழே 2 இருந்தால் 2 1 படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2மே வந்து ஆப்ஷன் விடாதீங்கப்பா. 2மே படிச்சுக்கோங்க. 6 7 கண்டிப்பாக 1 வந்துடும். மேலே இருக்க 5லேருந்து கன்ஃபார்ம் 1 வந்துடும். ஸோ அடுத்தது தேர்ட் யூனிட். இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் பார்த்தீங்களா வச்சிங்களேன், இந்த 1 2 3 4 கொஷின் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே அது 3 4 கொஷின் வந்து பார்ட் ஏல போயிடும். 5 6 இது வந்து பார்ட் பியில் வந்துடும். ஸோ பேட்ரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். எனக்குமே கஷ்டமாக தான் இருக்கும் பேட்ரி. ஞாபகம் வச்சுக்க முடியாது, நம்ம வந்து கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட் கிடையாது இல்லை. அதனால் வந்து பேட்ரி கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருந்தால் பார்த்துக்கோங்க. இல்லை பார்த்தோம்னா வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த சீரிஸ் பேரலல் பேட்ரி ஸ்வாப்பிங் டெக்னிக்னு சொல்லிட்டு ஒரு 4 டெக்னிக் 5 டெக்னிக் இருக்குது. ஃப்ரண்ட்டு ஸ்வாப்பிங், பேக் ஸ்வாப்பிங், ரியர் ஸ்வாப்பிங் சொல்லிட்டு இது டெக்னிக் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து மெத்தட் ஆஃப் சார்ஜிங் டெக்னிக். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் ஆஃப் சார்ஜிங் கொஸ்டின் வந்து லாஸ்ட் டைம் அந்த எக்ஸாமில் கேட்டான். அதனால் வந்து இந்த 2மே படிச்சிங்க. 6 7 படிச்சிங்க, 5 6 படிச்சிங்க, கண்டிப்பாக 1 எழுதிடலாம். அடுத்தது பார்த்தோம்னா 4th யூனிட்டில் வந்து இந்த இதுவை பற்றி போய் கேட்பாங்கப்பா. 4th யூனிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு தேரியாக தான் வரும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா இந்த முறை வந்து உங்களுக்கு இந்த இவி எக்கனாமிக் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதை படிச்சுக்குங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட்டு ஏஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அதை படிச்சுக்குங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த
குளோபல் ஆஃப் இந்தியா எலக்ட்ரிக் மொபிலிட்டி பாலிசி ஃப்ரேம் ஒர்க் அதை படிச்சிங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியுதாம்பா. இந்த இவி வெஹிக்கிள் வந்து அதனால் வந்து சுற்றுப்புற சூழ்நிலை எப்படி பாதிக்காமல் இருக்கும் அப்படின்றது தான் அந்த தேர்டு கொஸ்டின். மாசு ஏற்படாது, புகை ஏற்படாது, அது ஏற்படாது, இது ஏற்படாது, இது தான் வரும். அதனால் வந்து ரொம்ப அந்த ஈஸி. இப்போ 3வது கொஸ்டினும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரொம்ப ஈஸி, அதை பார்த்துக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் 3வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. மீதி 3 கொஸ்டின் உங்களுக்கு டைம் இருந்தால் ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. கண்டிப்பாக வந்து லாஸ்ட் டைம் என்ன கேட்டிருக்கான்னு நான் சொல்லிடுறேன் பாருங்கள். லாஸ்ட் டைம் வந்து இதில் வந்து குளோபல் மொபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும், அது நான் எடுக்கல. அந்த கொஸ்டின் கேட்டிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிக்கல் அயன் பேட்டரியை கேட்டிருக்கான். அதனால ஆமாம், லெட் ஆசிட் பேட்டரி அது வந்து ஓகே. தேர்ட் யூனிட் போயிடுச்சுங்களா. ஃபோர்த் யூனிட் வந்து ஃபோர்த் யூனிட்டில் சொல்கிறேன், கோயம்பேட்டை கொஞ்சம் லைட்டாக. ஓகே, இதை தான் திரும்பி கேட்டுட்ருப்பான். ஸோ எல்லாமே இதே தான் திரும்பி கேட்டுட்ருக்கான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே சொன்ன போல் இந்த தேர்டு கொஸ்டினும் ஃபஸ்ட்டு கொஸ்டினும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அடுத்து வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினும் தேர்டு கொஸ்டின் படிச்சுட்டு 5th கொஸ்டின் படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது. தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் அதையே எழுதி வச்சுட்டு வாங்க. என்ன தெரியுதோ இந்த 4th யூனிட்லேயும் 5th யூனிட்லேயும் அதையே எழுதி வச்சுட்டு வாங்க. தேரி கொஸ்டின் ஒரு 2 பேஜ் 3 பேஜாச்சும் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி எழுதிக்கங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு 5th யூனிட். ஸோ 5th யூனிட்லையும் பார்த்தோம்னா தேரி கொஸ்டின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த 5th கொஸ்டினில் 5th யூனிட்டில் 5th கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துங்க. ரீசைக்கிளிங் இ வெஹிக்கிள் அண்டு பேட்ரி. ஸோ இ வெஹிக்கிள் நம்ம வந்து எப்படி ரீசைக்கிள் பண்ணலாம், அது வந்து ஒன்ஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி வேஸ்ட்டாக தான் ஆக போகுது, எலக்ட்ரிக்கல் வேஸ்ட்டாக ஆக போகுது. அதை வந்து எப்படி நம்ம ரீயூஸ் பண்ணுறாங்க, பேட்ரிஸ்லாம் எப்படி ரீசைக்கிளிங் பண்ணி திரும்ப உருவாக்குறாங்கன்றது தான் ரொம்ப முக்கியமான டெக்னிக். ஸோ அதனால் வந்து அது எப்பயுமே கேட்டுகிட்டே இருப்பான். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்சென்டிவ் கொடுப்பான். ஸோ அந்த ஒரு வெளிநாட்டு கம்பெனி உள்ளூர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஆரம்பித்தாங்கன்னா வச்சுக்கலாம், கரண்ட்டு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, நிலவும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, கம்மியான சார்ஜ் கொடுப்பாங்க. இது போல் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. அதை வந்து கம்பெனி சைடு வந்து டிமாண்ட் என்ன கொடுப்பாங்க, சப்சிடி என்ன கொடுக்குறாங்க, நம்ம சைடு இருந்து என்ன கொடுக்குறான்னு சொல்லிட்டு அதை பற்றி கேட்க, அதை பார்த்துக்குங்க. முதல்ல இந்த 5th யூனிட்டில் 5th கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சப்ளை சைடும் அந்த டிமாண்ட் சைடும் இருக்க அந்த சப்சிடி அதை பற்றி பார்த்துக்கோங்க. செகண்ட் கொஸ்டின் அது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலிசி மெஷர்ஸ் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் 4th யூனிட் 5th யூனிட்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். தேரி கொஸ்டின்னு அவங்க நீங்கள் படித்து பார்த்தாலே புரியும். பெருசாக ஸ்டாஃப் வந்து படித்து பார்த்தாலும் திருத்த மாட்டாங்க. இந்த பேப்பர்லாம் ஓரளவுக்கு தெரிய எழுதியிருந்தால் ஒரு 8 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம், மார்க் வாங்கிடலாம். முக்கியமாக எதிர்பார்க்குறது இந்த ஃபஸ்ட் யூனிட்லேயும் செகண்ட் யூனிட்லேயும் தேர்ட் யூனிட்லேயும், தேர்ட் யூனிட்டை கூட விட்டுருங்க, ஃபஸ்ட் யூனிட்லேயும் செகண்ட் யூனிட்லேயும் கரெக்டாக 2 கொஸ்டின் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா பாஸ் ஆகிடலாம். அதே போல் 3 மார்க்கு எதுனா ஒரு 3 மார்க்கு கரெக்டாக எதுனா பாஸ் ஆகிடலாம். ஸோ ரைட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு வந்து லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது போல் வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் போகிற வீடியோ தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.